வாழை வண்டியோட அவ்வளோ பெரிய இடைவெளி வச்சுருக்கோம். நம்ம இது உள்ள வண்டி போக முடியுமா பாருங்கள், ஒரு ஆள் போனாலே இடிச்சுப்போம். அப்போ நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க, அதையெல்லாம் கற்றுக்கல. அதே மாதிரி இந்த மாதிரி கொய்யா மரத்தெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் இப்போ அங்கங்கே ரோட்டு ஓரத்துலலாம் கொய்யா மரம் முளைச்சிருக்கு. இது மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காங்களா அவங்க? எல்லா கலையிலும் காய்கள் வருது. இவங்க அதிகமாக விளையணுங்கிறதுக்காக அதிகமாக வேலையை கொண்டு வந்து புகுத்துறாங்க. வேலை செய்ய ஆட்கள் கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி வேலைகளை செய்ய வைக்கிறது ரொம்ப சிரமம் விவசாயிகளுக்கு. அப்புறம் இந்த உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் போட்டே திருணுங்கிறது அதை விட சிரமம். எல்லாத்துக்கும் மேலே அந்த சுவையுள்ள பழங்கள். ஒரு பெண்ணு தானே வயசுக்கு வந்து தானே விரும்பி வாழணும்னு விரும்பி ஒரு இளைஞனை தேடுறதுக்கும், ஒரு செடி தானே கிளம்பி வயசு வந்து அந்த பருவம் வந்து பூக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுறதுக்கும் கட்டாயப்படுத்தி அதோட உறவு கொள்றதுக்கும் உள்ள தன்மை தான் இது. கட்டாயமாக துளுக்க வைக்கிறோம், கட்டாயமாக பூக்க வைக்கிறோம், கட்டாயமாக காய்க்க வைக்கிறோம். ஹார்மோன்ஸை தூண்டுறதுக்கெல்லாம் மருந்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காலம் தெரிஞ்சு நேரம் தெரிஞ்சு பூக்கும். மாமரங்கிறது கோடையில் பூக்கும், கத்திரி செடிங்கிறது அந்த பருவத்துக்கு வந்த பிறகு பூக்கும். ஆனால் நம்ம செயற்கையாக பூக்க வைக்கிறோம், இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டுறோம் அறிவியலுங்கிற பேரில். இது எல்லா வகையிலையும் பாதுகாப்பான சூழல் வந்தால் தான் ஒரு பெண்ணு ஒரு ஆணையை தேடுவான், ஒரு ஆண் பெண்ணை தேடுவான். உயிருக்கு ஆபத்தாக கொலவெறியில் யுத்தம் நடக்கும்போது ஒரு பெண்ணை தேடிட்டு போவான ஒரு ஆண். முதல்ல உயிரை காப்பாற்றுறது முக்கியம், அப்புறம் நல்ல தங்குமிடம், பாதுகாப்பான உணவு, அதுக்கப்புறம் தான் அந்த விருப்பங்கிறதே வரும். அந்த மாதிரி மரம் செடிகளுக்கு கூட அந்த பாதுகாப்பான சூழலியல் இருக்கணும் அப்படின்னு வடிவடிச்சு வச்சு நம்ம வேளாண்மை செஞ்சோம். தமிழர்கள் வேளாண்மையில் வேளாண்மை என்பது ஒரு பொழுதுபோக்கு. இன்னும் சொல்லப்போனால் அறுவடை மட்டும்தான் வேலை.